properties. Body இந்த மாதிரி இந்த சைடு தெரியுது இந்த சைடு தெரியுதா இந்த சைடு ரைட். They are correct or wrong? Acidity of alcohol. நம்ம ஆல்ரெடி சொன்ன என்னதுன்னா acidity of alcohol. It's a carbon inversely proportional to acidic. அப்படினா minus I group directly proportional acidic. Inversely proportional plus I. அப்ப இந்த இடத்துல கார்பன் பாருங்க மெத்தனால். Primary, secondary, tertiary. Second option is correct. Okay? Right. Down. Last yesterday is discussed about this. Which of the following alcohol can be most easily dehydrated? Yeah, easier water molecule unit alcohol. Tertiary alcohol. Third one is correct. Okay? Then lowest boiling point. Boiling point is directly proportional molecular weight. Inversely proportional to Prandtl chain. அப்ப இந்த கேஸ்ல எல்லாமே molecular weight pentanol, butanol, 2-methyl 2-propanol, 2-methyl 2-butanol. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு 2-methyl 2-butanol, 2-methyl propanol. அப்ப lowest boiling point இங்க வந்து என்ன வரும் third one is correct. Third one is correct. முடிஞ்சியா Lucas is the way முடிஞ்சியா third one sir okay sir நீங்க fourth one tertiary தானே fourth one tertiary 2 branch chain third one 2 branch chain ஆனா இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க number of carbon is less carbon less molecular weight is less அப்ப boiling point also less அதனால இந்த third option is correct. Ethanol and methanol visible in water due to எதனால hydrogen bonding. Ethanol and methanol is present for hydrogen bonding. ஆனா மெத்தனால்லையும் எத்தனால்லையும் OH பாண்ட் இருக்கு. அதனால இந்த கேஸ்ல வாட்டர் இது சால்ட். அப்ப வாட்டர் சால்ட்ல இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட் கண்டிப்பா மஸ்டா இருக்கணும். அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும். அப்ப அங்கேயும் பிரசன்ட் ஃபார் ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தா பாயிலிங் பாயிண்ட் கூடும். அதே நேரத்துல சாலிபிலிட்டிஸ் கிடைக்கும். ये மைண்ட் வச்சுக்கங்க புரியுதா ரைட் சரி இப்போ இந்த கேஸ்ல ஆல்கஹால் இப்போ நம்ம ரியாக்டிவ் ஆல்கஹால் இந்த ரியாக்ஷன் திஸ் ரியாக்ஷன் இஸ் லூகாஸ் எழுதியா லூகாஸ் அப்புறம் லூகாஸோட ரியாக்டிவிட்டி யார் மோஸ்டா இருக்கும் வெரி குட் tertiary immediately turbidity is formed primary does not turbidity is formed at room temperature ஓகேவா அப்புறம் இந்த கேஸ்ல என்ன வரும் second option is correct. Primary greater than secondary greater than tertiary. Sir, option 3 adha reactivity option 3 adha ரெண்டுமே ஒண்ணுதான் அது increasing degrees நான் reactivity கேட்டனால decreasing ஆக இருக்கேன் சரியா சொன்னால increasing சொல்லலாம்ல அவன் lowest to highest போறோம் lowest to highest போறோம் அப்ப ரெண்டு பக்கம் பார்க்கறோம்ல ஆமா third one is correct அவன் tertiary turbidity உடனே நடக்குது அது secondary லேட்டா நடக்குது primary no reactivity அதனால அந்த இடத்துல வந்துருக்கான் which of the following gases liberate ethyl alcohol methyl magnesium iodide yes methane gas very good எதை பொறுத்து பாருங்க இந்த methyl magnesium bromide பொறுத்து தான் alkene மாதிரி ஓகேவா இந்த ஆல்கஹால் பொறுத்து டசன்ட் மேட்டர் இந்த இதுல என்ன alkene group இருக்கு மெத்தில் இருக்கு அப்ப ஒரு எடிஷன் அட்டாச்சிங் ஃபார் மீத்தேன் சரியா அட்டாச்சிங் ஃபார் மீத்தேன் which of the following more volatile நல்லா புரியுதா நல்லா லிசன் பண்ணு அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு எது இருக்கணும் more volatile பாயிலிங் பாயிண்ட் லெஸ்ஸா இருக்கும் அப்புறம் Prandtl chain அதிகமா இருக்கும் Prandtl chain அதிகமா இருந்தா பாயிலிங் பாயிண்ட் லெஸ்ஸா அப்புறம் பாயிலிங் பாயிண்ட் லெஸ்னா volatile is more பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருந்தா volatile ஈஸியா எவாபரேட் ஆகும்ல இவன் பெட்ரோலோட பாயிலிங் பாயிண்ட் கம்மி அவன் குயிக்கா volatile ஆகுது அதே தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்புறம் அவன் volatile ஆகாம லேட் ஆகுது அப்புறம் இந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு கம்மியா இருக்கானோ அவன் ஈஸிலி volatile அதே பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருந்தா less volatile இப்போ இந்த இடத்துல வித்தா more volatile கேட்டிருக்காங்க ஆனா ஆப்ஷன் 3 ல ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருந்தா இப்போ நான் சொன்னேன் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருந்தா பாயிலிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் volatile கேஸ் volatile ஆவியா முடியுது ஆனா கீழ அப்புறம் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும்ல பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும்லடா ஆமா
3 கிடையாது. 3 எப்படி வரும்? தேர்ட் ஒன் மோர் ரேடியல் மார்னிங். மோர் ரேடியல் மார்னிங் இருந்தா பாலிமெண்ட் கிரேட்டர். அப்புறம் வாலடைல் லெஸ். இங்க 2 ரேடியல் மார்னிங், இங்க 1 ரேடியல் மார்னிங், இங்க 1 ரேடியல் மார்னிங். இந்த இடத்துல பார்க்கும்போது கார்பன் மாலிக்யூல் வெயிட் கூட, இங்க பார்த்தோம்னா மாலிக்யூல் வெயிட் கம்மி. அப்புறம் ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? புரியலையா? அப்பனா நல்லா புரிஞ்சுக்காங்க. கிட்ஸ் எடுத்துக்காங்க. சும்மா எல்லாம் அப்படியே தலையில கை வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும்? பாயிலிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங், சாலிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். அப்புறம் இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் கொடுத்துனா அப்புறம் வாலடைல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் போட்டுக்க. பாயிலிங் பாயிண்ட்க்கு வாலடைல் இன்வெர்ஸ்லி போட்டுக்க. அப்புறம் உனக்கு ஈஸியா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? ரைட். நல்ல கொஸ்டின். நல்ல ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 mole of ethanol, 1 mole of EBR3, 3 mole of bromine methane and 1 mole of HNO2. That's all. H3PO3. Right? Are the match the following? இங்க பாரு, கார்பன் H2SO4 இவன் வந்து டீஹைட்ரேஷன் சொன்னேன். ஆனா அதுல ஒரு சின்ன சட்டச்சிக்கல் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஹை டெம்பரேச்சர்னா அல்கீனா, லோ டெம்பரேச்சர்னா ஈத்தர். அப்புறம் இங்க 117 போட்டிருக்கான். அப்புறம் கார்பன் H2SO4ல 2 டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம். 140 170. 140 நம்ம கெல்வினுக்கு மாத்தணும்னா 413 கெல்வின். 170 கெல்வினுக்கு மாத்தணும்னா 443 கெல்வின். இப்போ நமக்கு 170 ஹை டெம்பரேச்சர். அப்பனா அல்கீன்ஸ் ஃபார்ம். அப்புறம் இந்த இடத்துல ஏகே அல்கீன் ஈத்தீன் எங்க இருக்கா? எத்திலீன் இந்த இடத்துல வரும். அதே அயோடோ ஃபார்ம் ஏஜி. இந்த அயோடோ ஃபார்ம் ஹீட்டிங் ஏஜி பவுடர் கேட்டிருக்கான். அப்புறம் இந்த கேஸ்ல இந்த போர்டு நம்ம தெரியுது CHI3 plus 6Ag CHI3 2 gives இப்போ இந்த எழுதுவா 6Agi எடுத்து போயிடுவான் plus CH3CH. இது வெரி ஈத்தைன். ஈத்தைன் கூட ஒட்டல் இல்ல. அப்புறம் another name என்ன? அசிட்டிக் கேஸ். அப்புறம் செகண்ட் ஒன் என்ன வரும்? ஃபர்ஸ்ட். அடுத்து எத்தனால் 140 லோ டெம்பரேச்சர் ஈத்தர். அடுத்து எத்தனால் A23 350 A23 கிடையாது 350 ஹை டெம்பரேச்சர். அப்புறம் ஈத்தீன் தானே. அப்புறம் D22 வரும் A22 வரும். அதான் உனக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்கா. சரியா? அப்புறம் உனக்கு எழுதிருக்கேன் நோட்ஸ்ல எழுதிருப்ப பாரு. அது A23 350 டிகிரி செல்சியஸ் போட்டிருப்பேன். அப்புறம் என்ன வருது? அப்புறம் ஏன் ஈத்தீன் சொன்ன? வேற ஆப்ஷன் இல்லைன்னா ஈத்தீன் சொல்லுத. அங்கதான் ஒரே ஆப்ஷன்ல 2 எல்லாம் கொடுத்துருக்கேனே. A22 கொடுத்துருக்கேன், D22 கொடுத்துருக்கேனே. அப்பனா எப்போதுமே ஆப்ஷன் பிளஸ் ஆன்சரை செக் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்? A2 B1 and C3 and D2 செகண்ட் ஆப்ஷன். ஓகே புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் This statement is not correct about alcohol. Ethyl alcohol heavier than water. Ethyl alcohol evaporate more quickly than water. Alcohol less number of carbon atom are more soluble in water. Other alcohol produce hydrogen reaction with sodium metal. Next. Fourth one correct. Third one lowest alcohol is easily soluble. சொல்லுங்க ரைட். third one correct. அப்புறம் இந்த இடத்துல எத்தில் ஆல்கஹால் heavier than water. கரெக்ட்டா? ஏன் ஏன் அது வராது? ஹைட்ரஜன் பாண்டிங். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் heavier than water இல்ல, lighter than water. ஏன்னா கேஸ் எத்தனால் லிக்விட் கேஸ் அங்கே இருக்கும். ஓகே கரெக்ட். தேர்ட் கரெக்ட் தானே? நல்லபடா. அவன் அவர் ஆல்கஹால் லெஸ் கார்பன் ஆட்டம் மோர் சாலிபிள். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல முதல் பாயிண்ட் அதான் எழுதிருப்பேன். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல முதல் பாயிண்ட் இருக்கா? கரெக்டா? ஏண்டா
என்னாச்சு? இப்போ இந்த இடத்துல நார்மலா நம்ம ரிங் எக்ஸ்பென்ஷன், ரிங் கான்ட்ராக்ஷன், நமக்கு இந்த கேஸ்ல OH இருக்கு. இவன் இந்த இடத்துல OH மைனஸ் எடுத்துக்கிட்டா இங்க பிளஸ் இருக்கேனா, அப்பனா ரிங்குக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல பிளஸ் இருந்தா அவன் ரிங் எக்ஸ்பென்ஷன் 5 மெம்பர் 6 மெம்பரா மாறுமா? 5 மெம்பர் 6 மெம்பரா மாறும். ஃபோர்த் ஆப்ஷன். டேய் இந்த OH மைனஸ் தூக்கி விட்டு அப்பனா இங்க பிளஸ் வரணும். அப்பனா ரிங்குக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல பிளஸ் இருந்தா ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். சரியா? அப்படிங்கும்போது அவன் இந்த கேஸ்ல இருக்கக்கூடியவன் இப்படி மாறிடும். அங்க கார்பன் இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் முக்கியம், இந்த இடத்துல வெளியே போகும்போது இந்த பாண்ட் உள்ள வந்துடும். சரியா? H பிளஸ் வெளியே போனா நம்ம பாண்ட் கொடுக்க முடியும். ஆக்சுவலி இந்த இடத்துல இப்படி பிளஸ் இருப்பான், இந்த இடத்துல இப்படி பிளஸ் இருப்பான். சரியா? அப்படியே இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் செஞ்சிடுவான், இந்த H பிளஸ் வெளியே போயிட்டு இந்த பாண்ட் உள்ள தள்ளி விடுவான். உள்ள தள்ளி விடும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இப்படி வரும். புரியுதா? அப்படியே அந்த இடத்துல நமக்கு நார்மலா பிளஸ் அந்த கேஸ்ல இருப்பான். ஓகே, அடுத்து ஏற்கனவே இதை பல ட்ரிப்பு சொல்லியாச்சு. என்ன வரும்? எஸ்எல் மடல் குட்டி கூட வந்து மெக்கானிசம் இன்வால்வ் இன் திஸ் ரியாக்ஷன். SN2 நம்ம ஜெனரலா படிச்சிருப்போம், இதுக்கு வந்ததுக்குள்ள SN2 ன்னு படிச்சிருப்போம். ஆனா அங்க ஒரு இன்டர்மீடியட் டிரான்சிஷன் ஸ்டேட் சொல்லுவோமா, அது அசோசியேட் SNI. SN2 SNI இருந்தா நீ SNI கொடு, யாராவது SN2 மட்டும் தான் இருக்கா நீ SN2 கொடுக்க. சரியா? இன்டர்மீடியட் இன்டர்மீடியட் சொல்யூஷன். அடுத்து இவன் அழகா சொல்லாம என்ன வருவான்? OH ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 2 பியூட்டின். கரெக்டா? this one is correct. என்ன இந்த இடத்துல இந்த சைடு தெரியாதா? தெரியல. ரைட், நல்லா பாரு. क्वेश्चन नंबर என்னமா? 13 OH இருக்கா? ஓகே, அப்புறம் இந்த இடத்துல இந்த பாண்ட் எடுத்து விட்டு இப்படி இருக்கா? இது செகண்டரி கார்பன், செகண்டரி கார்பன் ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணணுமா? அப்புறம் இந்த மெத்தில் குரூப் எடுக்கணும், இங்க போயிடுவான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்படி இருக்கா, இங்க பிளஸ் இருப்பான். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு இந்த பாண்ட் எடுத்து இங்க ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்? டபுள் பாண்ட். அதுச்சா second option is correct. Okay, 2,3 dimethyl 2-butyl, 2,3 dimethyl 2-butyl. Okay, புரியுதா? யாருக்கு டவுட் இருக்கா? ஈஸி தானே? இதுக்கு மேல இல்ல. ரேட் ஆஃப் டீஹைட்ரேஷன் நான் புரிஞ்சுக்கடா. டீஹைட்ரேஷன் இந்த क्वेश्चन எதுவும் எனக்கு தெரியல. ரேட் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஆல்கஹால் வாட் மாலிக்யூல் வெளியே போறோம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம்ல படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கோம்? அந்த வாட்டர் மாலிக்யூல் வெளியில போனதுக்கு அப்புறம் அவன் அரோமேட்டிக்கா இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு H இந்த OH எடுத்துட்டு போயிருவானா, அப்புறம் இங்க ஒரு பாண்ட் வருமா, அப்புறம் அரோமேட்டிக். அடுத்து இந்த இடத்துல ஒரு H இங்க ஒரு OH போயிட்டா இங்க டபுள் பாண்ட் வருமா, இங்க H OH போட்டா ஒரே ஒரு பாண்ட். அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்றோம்? நமக்கு மோர் ரெசனன்ஸ் எவ்வளவு இருக்கோ மோஸ்ட் ஸ்டேபிள். அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்? 3, 2, 1 செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். புரியுதா? ரெசனன்ஸ் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா என்ன முடியும்? நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் 14 செகண்ட் ஆப்ஷன் 3, 2, 1. புரியுதா? அந்த அரோமேட்டிக் சித்தி சொல்லாத, ரெசனன்ஸ் சொல்லணும். உடனே சார் சில கேஸ்ல பார்ப்போம் அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் இருக்கும், அந்த ஆர்டர் போயிடாது.
அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று ஆன்டி எலக்ட்ரிக் அப்படின்னா 3 1 2 போடுறாங்க. ஓகேவா? 3 2 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து யூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் நம்ம பார்த்த ஆன்சர் தான், புதுசாலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பார்த்ததுல தான் இருக்கு. பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீசிங் கார்பன் மாலிகுலர் வெயிட் கொடுது. வாட் வாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்? பிராங்கிங் கார்பன் செயின் இன்க்ரீஸ் த பாயிலிங் பாயிண்ட். தப்புல இப்போ பிராங்கிங் செயின் கூட கூட பாயிலிங் பாயிண்ட் குறையுதுன்னு செய்யும், அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் தப்பு. அடுத்து ஹை பாயிலிங் பாயிண்ட் ஆல்கஹால் ஆர் மெயின்லி டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் எலிமெண்ட். கரெக்ட் தானே? ஏன்னா ஹையஸ்ட் மாலிகுலர் வெயிட் இருக்கும்போது OH இன்டர்மாலிகுலர் எலிமெண்ட் இருக்கேன்ல, ரைட். அப்புறம் இந்த இடத்துல 15 பொறுத்தவரைக்கும் என்ன வருது நமக்கு? செகண்ட் ஆப்ஷன். நல்லா புரியுதா? ஆல்கஹால் அல்கேனா மாறலாம், ஆல்கஹால் அல்கேனா மாறலாம். அப்புறம் நமக்கு இங்க ரிடக்ஷன் நடக்கு. நம்ம இந்த இடத்துல என்ன கேட்டலிஸ்ட் போட்டுருக்கோம்? எஸ், நேத்து தான் பார்த்தோம். ரெட் பாஸ் பிளஸ் HI இவன் போட்டதா இந்த கேஸ்ல என்ன வரும்? RCH2OH RCH2 next one OH plus 2HI 2 gives red phosphorus. இந்த இடத்துல இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ரைட் பண்ணிட்டு RCH3 plus H2O plus I2. அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? அல்கேன். அப்புறம் ரெட் பாஸ்பரஸ் plus HI எழுதிரும், இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே ரைட். ஏது இதா? இன்னும் இங்க பிளஸ் இருக்கா, செகண்டரியா இருக்கா? அப்புறம் இந்த மெத்தில் குரூப் இங்க மைக்ரேட் ஆயிடுச்சுன்னா இங்க பிளஸ் போயிடுவானா? அப்புறம் இங்க ஹைட்ரஜன் இருப்பானா? ஹைட்ரஜன் வெளியே போகும்போது இந்த பாண்டிக்கு உள்ள ஷிஃப்ட் ஆகுமா? அப்புறம் அங்கே பேலன்ஸ் ஆயிடும். அடுத்து ப்ரிடி ரியாக்டிவிட்டி ஆவரா எல்லாமே பென்சில் ஆல்கஹால். நல்லா புரிஞ்சுக்கா? எல்லாமே பென்சில் ஆல்கஹால். அப்புறம் நீ எதை பார்க்கணும்? கீழே உள்ளதை பார்க்கணும். அப்புறம் இந்த இடத்துல உனக்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கான். இரண்டு ஆர்டர் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஆர்டர் நான் ரைட் நாளோ இப்போ இதுலதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல எதை நீ டிட்டர்மைன் பண்ற? பிளஸ் ஐ. அப்படியா? சரி, வேற பிளஸ் ஐ வச்சு நீ என்ன ஆப்ஷன் கால்குலேட் சொல்ற? செகண்டரி பிரைமரி அது பிரைமரி செகண்டரி சார் செகண்டரி பிரைமரி ஏபிசிடியா? மெத்தில் பிரைமரி ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம். ரியாக்டிவிட்டி கேட்டிருக்கான். ரியாக்டிவிட்டிங்கும் போது நம்பர் ஆஃப் கார்பன் லெஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் சொல்லி சொல்லலாம். அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இந்த இடத்துல பாரு, இங்க டபுள் பாண்டிக்கு நெக்ஸ்ட் கார்பன் ஆல்பா ஹைட்ரஜன் மூணு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? டபுள் பாண்டிக்கு நெக்ஸ்ட் தான் ஆல்பா ஹைட்ரஜன், மூணு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கானா? இந்த கேஸ்ல ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கானா? இங்க ஒரு ஆல்பா ஹைட்ரஜன், இங்க நோ ஆல்பா ஹைட்ரஜன். டபுள் பாண்டிக்கு நெக்ஸ்ட் கார்பன்டா, சரியா? அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் தான் ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அந்த இதை வச்சு சொல்லலாம். அடுத்து மைனஸ் ஐ குரூப் வச்சு சொல்லலாம். மோர் நம்பர் ஆஃப் கார்பன் லெஸ் ரியாக்டிவ்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ரைட். அப்புறம் ABCD இஸ் கரெக்ட் ஆன்சர். பல்கி குரூப் நிறைய இருந்தா லெஸ் ரியாக்டிவ். அடுத்ததா without the pollen will produce turbidity fastly with unreduced HCl. turbidity ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் turbidity ஃபாஸ்ட்னு கொடுத்துட்டான். அப்புறம் யூதர் டெர்ஷரி ஆல்கஹால் போட தேவையில்லை, அவன் கொடுத்துருக்கான். கொடுத்தாலும் ஒன்று இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும், அவ்வளோதான். சரியா? ஓகே. த காமன் ஏ ட்ரீட்மெண்ட் வித் சோடியம் பி. சரியா? அப்புறம் PCl gives C. B and C react together to give diethyl ether. அப்புறம் என்ன ஆகும்? ஒரு ஆல்கஹால் கூட சோடியம் மெட்டல் போட்டோம்னா சோடியம் ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த சோடியம் ஆல்காக்சைடை ஒரு அல்கைல் ஹைட்ரைடு கூட போட்டோம்னா ஈத்தர் ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த கேஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் A
அவன் என்ன இது கொடுக்குறா நைட்ரஜன் இதுரா அப்படியே இந்த இடத்துல பாரு CH3 CH2OH இவனை எங்கே கூட போட்டோம்னா CH3 CH2ONA H2 ஆஃப் H2 எழுதிடுவான் சரியா அப்புறம் சோடியம் அல்காக்சைடு கிடைச்சிருச்சு அடுத்து அந்த சோடியம் அல்காக்சைடு வில்லியம்சன் சிந்தசிஸ்ல என்னதுனா நமக்கு B கிடைச்சிருச்சு this PCl5 இப்போ இதே கேஸ PCl5 கூட போட்டோம்னா CH3 CH2 Cl இந்த காம்பவுண்ட நம்ம C ன்னு சொல்லி சொல்றோம் இவனை B ன்னு சொல்லி சொல்றோம் இவனை A ன்னு சொல்லி சொல்றோம் இப்போ இந்த B யும் C யும் சேர்த்தோம்னா இது வில்லியம்சன் சிந்தசிஸ் B and C சேர்த்தோம்னா என்ன ஆகும் CH3 CH2ONA இது B யா C வந்து என்ன Cl CH2 CH3 இது C யா இது ரெண்டையும் சேர்க்கும்போது இங்க C வெளிய போயிடும்ல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா CH3 CH2O CH2 CH3 டைஎத்தில் ஈத்தர் கிடைச்சிச்சா அப்புறம் A ங்கிறது எத்தனால் B ங்கிறது சோடியம் ஈத்தாக்சைடு C ங்கிறது எத்தில் குளோரைடு அப்புறம் என்ன இருக்காங்க ஃபோர்த் ஆப்ஷன் சரியா புரியுதா எழுதிக்க அப்படியே பார்த்துட்டு இருக்காத ரியாக்ஷன் எழுதிக்கங்க அது அதாவது ஒரு சின்ன சின்ன கண்டிஷனை மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கணும் சோடியம் அப்புறம் ஆல்கஹால் கூட சோடியம் ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ் எவல்யூஷன் நடக்கும் அடுத்த கேஸ்ல predict product and type of mechanism நல்லா புரிஞ்சுக்க இந்த டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு முக்கியம் நான் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லி சொன்னேன் 413 low temperature substitution ether formation high temperature elimination alkene formation அப்புறம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கா 413 Kelvin 140 degree Celsius low temperature அப்புறம் என்ன கிடைக்கும் ether ஏங்க 413 Kelvin அப்புறம் என்ன ஒரு ethene elimination சரியா first option is correct okay sorry ether 413 என்பது ether இவனை பொறுத்தவரை SN2 mechanism SNI இது வராதா வராது SOCl க்கு மட்டும் தான் SNI 443 னா alkene 413 னா ether formation elimination substitution increasing order falling by நான் இத தனியாவே நான் சொல்லி சொன்னேன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலுக்கு அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் ஏன் ஆல்கஹால் அதிகமா இருக்கு ஹைட்ரஜன் பாடி அடுத்தபடியா இந்த இடத்துல உள்ளது 1 2 3 4 5 1 2 3 4 அப்ப இந்த இடத்துல மாலிக்யூல் வெயிட்ங்கும் போது ஆல்டிஹைட் அடுத்து ஈத்தர் இங்க 1 2 3 4 5 இங்க பார்த்தா ஆக்ஸிஜன் அண்ட் கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்ஸிஜன் அதிகம் அதனால A C D B சார் ஆல்டிஹைட் வந்து ஹைட்ரஜன் புரோட்டீன் வராது ஆப்ஷன் ACDB 1 இப்போ இந்த இடத்துல பாருங்க SOCl2 இருக்கா அப்புறம் OH ரீப்ளேஸ் பண்ண Cl அடுத்து ஓசனாலிசிஸ் இந்த இடத்துல கட் பண்ணி இங்க ஒரு O இங்க ஒரு O CH2O and CH1 இருக்கும் அடுத்து NaBH CH2 ரிடக்ஷன் பண்ணா CH2OH ரைட் எழுதி பாத்துமா நல்லா பாரு நான் டைரக்டா CH2 double bond CH CH2 CH2 CH OH CH3 இருக்கா இவனை SOCl கூட பைரடின் போட்டோம்னா OH இருக்கிறதுல CH2 double bond CH CH2 CH2 CHCl CH3 சரியா இவனை O3 ஓசனாலிசிஸ் பை இசரன் போட்டோம்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணி இங்க ஒரு O இங்க ஒரு O சேர்த்து ஆல்டிஹைட் சரியா அப்புறம் அந்த இடத்துல CH2O plus CH double bond O CH2 CH2 CHCl CH3
இவனை NaBH4 போட்டோம்னா கார்பனுக்கு அமௌண்ட் ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்கஹாலா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஃபார்மாலிடேட் plus CH2OH CH2 CH2 CHCl CH3 இதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இருக்கா பாரு. செகண்ட் கிடையாது. நல்லா CH2OH 3 CH வரிசைக்கு இருக்கா? 1 2 3 3 CH2 அடுத்து CH3Cl CH3 third one is correct. என்னமா? எதுல புரியல? அதாவது இந்த NaBH போறனா ஆல்டிகைடு கீட்டோன ஆல்கஹாலா மாத்தும். கீட்டோனா இருந்தா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஓல ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி ஆல்டிகைடு இருந்தா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டுருக்கேன். அப்படியே ரெடியூஸ் ஆல்கஹால். அடுத்து இது என்னமா? ஏ செகண்டரி ஆல்கஹால் on oxidation give ketone correct தானே? statement from the following statement correct ன்னு கேட்டா செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணா நான் எதுதான் பார்த்தேன் அவன் ஸ்ட்ராங்கா போட்டாலும் சரி மைல்டா போட்டாலும் சரி ஆக்சிடேஷன் செகண்டரி ஆல்கஹால் do ketone ethanol react with combination of 180 degrees Celsius ethylene correct தானே? high temperature ether is formed right. methanol react with iodine and Correct. sodium hydroxide NaOH and iodine distillate yellow precipitate no. methanol react பண்ணாது. ethanol தான் ஆன்சர் பண்ணும். பாசிட்டிவ் கார்பன் டிஸ்டில் பாசிட்டிவ் கார்பன்ல ethanol அடுத்து 2 ப்ரோபனால் அப்படிதான் போடணும். அப்புறம் methanol நோ நெகட்டிவ். நான் நோட்ஸ்ல கூட நான் எழுதி போட்டுட்டேன். methanol தேர்ட் ஒன் தப்பு. hydrogen gas liberated sodium with add to alcohol கரெக்ட் தான். அப்புறம் ABC ABD is correct. எங்க இருக்கா? தேர்ட் ஆப்ஷன் ABD. நீ புக்க பார்த்து क्वेश्चन பார்த்து தான் ஆன்சர் புரிஞ்சிட்டு தான் எல்லாம் கரெக்ட்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். சரியா? ABD கரெக்ட். இப்போ இந்த இடத்துல பாரு. இப்போ நமக்கு இங்க OH திட்டுட்டு இந்த இடத்துல ப்ளஸ் போடலாமா? அப்புறம் இங்க செகண்டரி தானே? அப்புறம் இங்க மைக்ரேஷன் நடக்கணுமா? அப்புறம் இந்த பாடிக்கு ஷிஃப்ட் ஆகணுமா? அப்புறம் இந்த இடத்துல இங்க ப்ளஸ் வரணும். அப்புறம் இதுக்கு இடையில ஒரு டபுள் பாத் கிரியேட் ஆகணுமா? அப்புறம் this case is second option is correct. Second option correct. Okay? நல்லா பாருங்க. B plus Br2 OH replace by Br. OH replace by Br. அவன சோடியம் நல்ல क्वेश्चन. அப்புறம் என்ன காம்பவுண்ட் வரும்? நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் 3 கலா 3 கரெக்டா போடியா? யோகத்திலே தப்பா சொல்லிட்டு இருக்க நீ ஆமான்னு சொல்லிட்டு இருக்க. நாராயணா என்ன வரும்? எப்படி வா போடியா வந்து ஒரு பண்ணி போடியா போடியா வா வா ரியாக்ஷன் அப்படியே 50 நிமிஷம் வச்சிருக்காங்க.